ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், எஸ் சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக பீட் எக்ஸ்பிலேருந்து டியூன் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டிபிஎஸ் வாங்கியிருக்கேன். அண்டர் 800 இந்த டிபிஎஸ் வாங்கியிருக்கேன். அண்டர் 800 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பீட் எக்ஸ்பி டியூன் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்க டிபிஎஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. டைல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட் பாக்ஸோட பேக் சைட்லையும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR கோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான நெக்ஸ்ட் 1 இயர்க்கான வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கான QR கோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 500 ரூபீஸ் கூப்பனுக்கான QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள டிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 10mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் சூப்பராக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸில் 50 hours பிளேபேக் டைம் சொல்லியிருந்தாங்க. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது நியர்லி 47 hours கிட்ட வருது. 50லேருந்து 80% வால்யூம் வச்சோம் அப்படின்னா 50 hours கிட்ட வருது. பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8 hours பிளேபேக் டைம் வருது. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 hours ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸ் எடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிடுது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமிங் மோட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோ லேட்டன்சியை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை எம்எஸ்க்கான அல்ட்ரா லேட்டன்சியை ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுக்கல. பட் நான் ட்ரை பண்ணும்போது லைட்டாக லேகாக ஃபீல் பண்ண முடியுது. கேமிங் மோட பொறுத்தவரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். பட் கேமிங் மோட எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறதே தெரியல. பட் லேட்டன்சி வந்து ரொம்ப ஹையா தான் இருக்கு. கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் இஎன்சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஸ்லயும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டல் கிரியல் கால் குவாலிட்டி இருக்கும். இஎன்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல் சுத்துறாங்க. சாங்க பிளே பண்றது, பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் தான் போகுது, ப்ரீவியஸ் சாங் போறது, வாய்ஸஸ் ஆக்சஸ் பண்றது, வரக்கூடிய கால் அட்டன் பண்றது, டிஸ்கனெக்ட் பண்றது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் செஞ்சுக்க முடியும். வால்யூம் கண்ட்ரோலும் நம்மளால டச் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அண்ட் தென் மோட சேஞ்ச் பண்றதும் நம்மளால டச் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. இது 2 ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தா இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசன் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஓவல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்தவரைக்கும் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட்ல பீட் எக்ஸ்பின் கொடுத்துருக்காங்க. கீழே சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பொறுத்தவரை கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு. ஸோ பாக்ஸோட பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. ஈஸியா கேரி பண்ணிக்க முடியும். லைட் வெயிட்டா தான் இருக்கு. அண்ட் தென் காம்பாக்டாகவும் இருக்கு. ஸோ டிசைனை பொறுத்தவரை இந்த பிரைஸ் மேல காம்பாக்ட் அண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். கால்குள்ள கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுகல. காலை வந்து டம்ப் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. டம்ப் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணாலே சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஃபிட்டிங் பொறுத்தவரை சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். %50 இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேஸ் எல்லாம் வந்து தரமா விழுகுது. 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணி பேஸ் மட்டும் நம்மளால தனியா ஃபீட் பண்ண முடியுது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல டாப் நாச்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரை நான் பேசுறது கரெக்டாக கேட்குது. பட் அவங்க பேசுறது சம்டைம்ஸ் எனக்கு கரெக்டாக கேட்க மாட்டேங்குது. அண்ட் தென் என்னோட என்வரான்மெண்ட் நாய்ஸும் அவங்களுக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த பிரைஸிங் மாடரேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக், ப்ளூ, ஒயிட் அப்படிங்கிற 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த டிபிஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. நீங்க டிபிஎஸ் வாங்கலாம் இருக்கீங்க. அண்டர் 800 ஒரு டிபிஎஸ் வாங்கணும். பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும். கால் குவாலிட்டி மாடரேட்டா இருந்தா போதும். பேட்டரி லைஃபும் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த டிபிஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பேஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்க பீட் எக்ஸ்பி எக்கோ எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன். மேல கால்ல தனி செக் பண்ணி பாருங்க. வைப் எக்ஸ்பர்ட்ஸும் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த டிபிஎஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
கூட உங்களுடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போட ஒவ்வொரு வீடியோ உங்களோட பேச தெரிய வரும். நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ அவ்வளவு இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.